பல்லாவரம் தொகுதி வேட்பாளர் சி.வி. இளங்கோவன் மாற்றப்பட்டதன் பின்னணி, சமூக வலைதளங்களில் குவிந்த கண்டனங்கள் குறித்த தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் மிருணாளினி. ஷர்மிளா, இப்போ பல்லாவரம் வேட்பாளரை மாற்றி அமைத்ததற்கு யார் காரணம், என்ன காரணம் அப்படின்னு உள்ளே போய் பார்க்கும்போது சமூக வலைதளங்களில் வெளியான சில செய்திகள் தான் இதுக்கு காரணமாக இருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் எழுந்திருக்கு. ஸோ அந்த வகையில் சி.வி. இளங்கோவன் ஒரு தடவை தேசிய கொடி ஏற்றும் போது தொலைபேசியில் பேசிட்டே தேசிய கொடி ஏற்றுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இவர் பல்லாவரத்தினுடைய வேட்பாளரை அறிவித்த பிறகு மக்கள் அதிகப்படியாக சமூக வலைதளத்தில் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதை காட்டுற மாதிரி நிறைய மீம்ஸ் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஹலோ, நான் தான் தேசிய கொடி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஃபோன் பேசிட்டே சொல்றாரு. இதுதான் அதிமுக வேட்பாளர், பல்லாவரம் சட்டமன்ற தொகுதிக்கு இவர் தான் வேட்பாளர், இவரா நமது வருங்கால எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதை நிறைய பேர் பகிர்ந்தாங்க. அடுத்தபடியாக பல்லாவரம் அதிமுக வேட்பாளர் ஃபோன் பேசிக்கொண்டே தேசிய கொடி ஏற்றும் அரிய காட்சி அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஷயம் நிறைய பேரால் சோஷியல் மீடியாவில் எப்போ இவர் வேட்பாளரை அறிவிக்கப்பட்டாரோ அப்போ பகிரப்பட்டுட்டே இருந்தது. இவர் யார் தெரிகின்றதா? பல்லாவரம் தொகுதியின் அதிமுக வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆச்சரியக்குறியோடு போட்டிருக்காங்க. அது சரி, நீங்கள் தேசிய கொடிக்கே மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அப்போ நீங்கள் எந்த கட்சியில் இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கிண்டல் பண்ணுற விதமாக இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவருக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பகிரப்பட்டுட்டே இருந்தது. அதுக்கு அடுத்தபடியாக தான் இப்போ சி.ஆர். சரஸ்வதி இதனால சமூக வலைதளங்களில் சி.வி. இளங்கோவன் மேலே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுறதால தான் சி.ஆர். சரஸ்வதி இப்போ மாற்றி அமைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சமூக வலைதளத்தில் பரவிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ சி.ஆர். சரஸ்வதியை அதிகப்படியாக இப்படி எல்லாரும் உசுப்பேத்தி விட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோஷியல் மீடியாவில் இந்த மாதிரி நிறைய மீம்ஸ் இப்போ ரொம்ப நொடி பொழுதுல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதமர், வருங்கால சனாதிபதி யார் அப்படின்னு பார்த்தா சிஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய மீம்ஸ்லாம் போட்டுட்டே இருக்காங்க. ஸோ அடுத்தபடியாக சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் சொல்கிறாங்க, இப்போ ஏஐடிஎம்கே அப்படிங்கிற அந்த சமூக வலைதள ஃபேஸ்புக் பக்கத்தில் புரட்சித் தலைவி அம்மா அனௌன்சஸ் சி.ஆர். சரஸ்வதி அஸ் பார்ட்டி கேண்டிடேட் ஃபார் பல்லாவரம் கான்ஸ்டிடுவன்சி ரீப்ளேசிங் சி.வி. இளங்கோவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி பகிரப்படுது. பகிரப்பட்ட அடுத்த சில நிமிடங்களில் கீழே ஒரு மீம் போடுறாங்க. என்ன அப்படின்னா, படித்தவுடன் கிழித்து விடவும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. ஏன்னா வேட்பாளர் லிஸ்ட் வெளியிட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அதில் நிறைய மாற்றங்கள் ஒன் பை ஒன்னாக ஆகிட்டே இருக்கிறதால கிட்டத்தட்ட 12 பேர் வரையிலான வேட்பாளர் மாற்றங்கள் நடந்திருக்கு. ஸோ அதனால படித்தவுடன் கிழித்து விடவும் அதிமுக வேட்பாளர் பட்டியல் அப்படிங்கிற மாதிரி இந்த மீம் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த விஷயத்தை நிறைய பேர் இப்போ வேட்பாளர் மாற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை ரொம்பவே வைரலாக எல்லாரும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதையும் போட்டு இப்போ சி.ஆர். சரஸ்வதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் போட்டு திஸ் இஸ் ஆல்சோ சப்ஜெக்டட் டு சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. இப்போ மக்கள் என்ன அதிகப்படியாக இப்போ சமூக வலைத்தில் பேசுகிறாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம சோஷியல் மீடியாவில் சி.வி. இளங்கோவன் பண்ண தப்பை பற்றி அதிகப்படியாக பேசினதால தான் அம்மா மாற்றிட்டாங்களோ அப்படின்னு அவங்களே கேட்குற மாதிரி நிறையா கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுற மாதிரியான இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோகிராஃப்ஸும் போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக முதல் இந்த ஒரு புகைப்படம் தான் வெளியாச்சு. அவர் எப்படி ஃபோன் பேசிக்கிட்டே கொடியேற்றுறாரு சி.வி. இளங்கோவன் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோ தான் அடுத்து நிறைய பேரால் மீமாக வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒன் டைட் ஸ்லாப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அடுத்தபடியாக தமிழில் போட்டிருக்காங்க, தேசிய கொடியை அவமரியாதை செய்த பம்மல் சி.வி. இளங்கோவன் பல்லாவரம் தொகுதியின் ஏடிஎம்கே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை மட்டும் ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பக்கத்தை வாட்ச் பண்ணுறாங்க போலப்பா, அதனால தான் மாற்றிருக்காங்க, சி.ஆர். சரஸ்வதி இப்போ மாற்றிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பகிர்ந்துகிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ சி.ஆர். சரஸ்வதியை கிண்டல் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. லபோதிபோன்னு சும்மா எல்லா இடத்துலையும் கத்திக்கிட்டே இருந்து பரவாயில்ல, கத்திக்கிட்டு இருந்ததுக்கு ஒன்றும் குறை இல்லாமல் இப்போ சீட்டு வாங்கிட்டாங்க சரசக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய ஃபோட்டோஸ் என்ன வருது அப்படின்னா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய புகைப்படங்கள்லாம் போட்டு சிங்கம் கலையிறங்கிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சி.ஆர். சரஸ்வதியோடைய புகைப்படங்கள்லாம் போட்டுட்டு இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கூலி தொழிலாளர்களுக்கு அவங்க எப்போவுமே உடல் வலி ஏற்படும், அதனால தான் நாங்கள் டாஸ்மார்க் வச்சுருக்கோம் அப்படின்லாம் ஒரு காலத்தில் சி.ஆர். சரஸ்வதி பேசினாங்க. அவங்க தான் இப்போ அதிமுகவினுடைய, அதாவது பல்லாவரத்தினுடைய வேட்பாளராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் பகிரப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ சமூக வலைதளத்தில் ரொம்ப ஹாட்டாக எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. ஷர்மிளா.